கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான 11வது நாளில் 100 விசுவாச அறிக்கையை நம்ம பண்ண போகிறோம். தேவ ஜனங்களே, கடந்த 10 நாட்கள் நம்ம விசுவாச அறிக்கை பண்ணணும். நம்ம இருதயம் அனல் கொண்டது, நம்ம ஜெப வாழ்க்கை அனலானது. அநேக சாட்சிகளை போட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய மகிமை பலமாக இறங்கியிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் திறந்த வாசலை வைத்து கொண்டிருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது உண்டு. கர்த்தர் நமக்காக திறந்தால் அதை யாராலையும் அடைக்க முடியாது. கர்த்தர் அடைத்தால் யாராலையும் திறக்க முடியாது. விசுவாசம் என்பது ஒரு அற்புதமான விஷயம். கர்த்தர் தான் இந்த விசுவாசத்தை மனிதர்களுக்கு உண்டாக்குகிறார். அவர்தான் இந்த விசுவாசத்தை நமக்குள் ஆரம்பித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரெயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள் தேவச்சனமே. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, இந்த வசனத்தை தெளிவாக கவனியுங்கள், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். தேவச்சனங்களே, விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். பவுல் சொல்றாரு பாத்தீங்களா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். தேவச்சனங்களே, ஆண்டவர் தொடங்குவார், ஆண்டவர் முடிப்பார். இடப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? பவுல் சொல்லுகிறார், நான் காத்து கொண்டேன். ஐ கெப்ட் மை ஃபெய்த். உங்க விசுவாசம் திசை மாறக்கூடாது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பிறகு திரும்பியும் எகிப்துக்கு போகலான்னு நினைத்தார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க, எகிப்தில் இருந்து புறப்பட்டு வந்துவிட்டால் இனி ஒரே ஒரு டைரக்ஷன் தான். அது முன்பாக போகிறது மட்டுமே தான், பின்பாக போகிறது தேவனுடைய சித்தமே இல்லை. ஒவ்வொரு தேவ ஜனங்களும் பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், பழைய பாவங்களுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறான், பழைய வாழ்க்கைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, கானானுக்கு போகணும்னு அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திரும்பி போக முடியாது. செங்கடலை தாண்டி வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இனி திரும்பி போனா செங்கடலை தாண்டி தான் திரும்பி எகிப்துக்கு போகணும் இல்லையா? தேவன் செய்த ஒவ்வொரு அற்புதம் நடக்கவில்லை என்று தேவனை மறுதலித்தால் தான் இனி எகிப்துக்கு போக முடியும். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் உங்களை காப்பாற்றினதை நினைத்து பாருங்கள். பிசாசுனுடைய ஆசை என்ன தெரியுமா? செங்கடல் பிளந்தது ஒன்றும் கிடையாது, யோர்தான் பின்னிட்டு போனது ஒன்றுமே கிடையாது, அந்த எரிகோ மதில் விழுந்ததெல்லாம் ஒன்றும் கிடையாது, கர்த்தர் ஒன்றும் செய்யலன்னு அவிசுவாசத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்துக்கொள் மகனே. விசுவாசத்தை தொடங்கிறது நான், விசுவாசத்தை முடிக்கிறது நான். இதன் இடையில் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது உன் கடமையாக இருக்கிறது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? நம்ம இன்னைக்கு விசுவாச அறிக்கை பண்ண போகிறோம். எல்லா அந்தகாரங்களுக்கு மேலாக, வானமண்டல லோகாதிபதிகளுக்கு மேலாக, அசுத்த ஆவிகளுக்கு மேலாக கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனங்களை சொல்லி நம்ம அறிக்கை பண்ண போகிறோம். தேவ ஜனங்களே, விசுவாசிக்கிறவர்களால் மட்டுமே நடக்கிற அற்புதம். கர்த்தர் நீங்க விசுவாசித்தவுடன் நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்க. வேத வசனம் சொல்லுகிறது, மார்க் 16:16 பாருங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ தேவ ஜனங்களே, நம்ம வாழ்க்கையே விசுவாசத்துல தான் ஆரம்பிச்சது. விசுவாசத்தினால தான் ஞானஸ்தானம் எடுத்தோம், விசுவாசத்தினால தான் இயேசு நம்ம இருதயத்தில் வந்தாரு. அப்போ விசுவாசத்தினால தான் உங்க வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சுன்னா, விசுவாசத்தினால தான் உங்க வாழ்க்கை தொடர்ந்து முன்னேறும். அப்போ விசுவாசம் இல்லாமல் போயிட்டுனா உங்க வாழ்க்கையில இருள் சூழ்ந்துரும். எப்போ ஒரு தேவ ஜனத்துல இருந்து அவர்கள் இருதயத்தில் இருந்து விசுவாசம் எடுக்கப்படுதோ, எப்போ அவர்கள் விசுவாசிக்காமல் போகிறார்களோ அவர்களுடைய எதிர்காலமே இருண்டு போய்விடும். இன்னைக்கு தேவ ஜனத்தின் எதிர்காலம் ஏன் இருண்டு போய் காட்சியளிக்கிறது என்றால், விசுவாசம் என்ற வெளிச்சம் இல்லை. இப்பொழுது இந்த நேரத்தில் யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகிறது. விசுவாசம் ஒரு பார்வையாக இருக்கிறது. திசை தெரியாத இடத்தில் இருந்து வெளிச்சம் உண்டாகுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஆழக்கடல்ல, நடுக்கடல்ல வழி தெரியாம திகச்சு கொண்டிருக்கிறீங்க. என் எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியலையே பாஸ்டர். ஐயா, என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருப்போம்? நாங்கள் நல்லா இருப்போமா? நாங்கள் சாதிப்போமா? கடந்த 20 ஆண்டுகள், கடந்த 30 ஆண்டுகள் நாங்கள் சிறை இருப்புக்குள் இருக்கிறோம். என் எதிர்காலம் நல்லா இருக்குமா? நீங்க யோசிக்கலாம். தேவ ஜனமே, உங்களுக்காக தான் இந்த நற்செய்தி வருகிறது.
ஒரு நாள் 2 நாள் பாடுபட்டவனுக்காக இயேசு வரல. 18 ஆண்டுகள் ஊனியா இருந்தவளை பார்த்து இயேசு வந்தார். 38 ஆண்டுகள் படுக்கையில் இருந்தவனை கண்டு இயேசு வந்தார். மனதுருகினார். ஜனங்களே, பிறவியில் இருந்து கிட்டத்தட்ட 30 வயது மதிக்கத்தக்கதான அவனுடைய கண் பார்வை இழந்து போய் இருந்து அவனை தேடி இயேசு சென்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நெடுநாள கஷ்டப்படுறோம் ஐயா, நெடுநாள கஷ்டப்படுறோம் ஐயா, எங்க குடும்பம் வருமானம் இல்லாம கஷ்டப்படுறோம், நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாம கஷ்டப்படுறோம், நல்ல ஆவிக்குரிய தகப்பன் இல்லாம கஷ்டப்படுறோம், நொந்து போய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை தேடி இந்த வசனம் மூலமா வருகிறார், இந்த வார்த்தை மூலமா வருகிறார். நீங்க விசுவாசிக்கிறவங்களா மாறுவீங்கன்னா அற்புதம் உங்களுக்கு நடக்கும். எங்க கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? நான் விசுவாசிப்பேன், நான் விசுவாசிப்பேன், அதனால் நான் ஆசீர்வாதத்தை காண்பேன், அதனால் நான் ஆசீர்வாதத்தை காண்பேன், விசுவாசிப்பேன், நான் விசுவாசிப்பேன், என் குடும்பம் ஆசீர்வாதத்தை காணும், என் குடும்பம் ஆசீர்வாதத்தை காணும், பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை காண்பார்கள், என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை காண்பார்கள். நான் விசுவாசிக்கிறதினால் என்னுடைய எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வரும், அற்புதத்தை கொண்டு வரும். விசுவாசம் உள்ளவன் பதறான். நான் விசுவாசம் உள்ளவனாய் இருப்பேன், நான் விசுவாசம் உள்ளவனாய் இருப்பேன், நான் விசுவாசம் உள்ளவளாய் இருப்பேன், நான் விசுவாசம் உள்ளவளாய் இருப்பேன். அவிசுவாசம் எனக்கு தூரமாய் இருப்பதாக. சங்கீதம் 27:13 படி, சங்கீதம் 27:13 படி, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். நான் விசுவாசித்ததினால் இப்பொழுது கெட்டு போகவில்லை. விசுவாசியாது இருந்திருந்தால் கெட்டு போயிருந்திருப்பேன். நன்மைகளை அனுபவித்திருக்க முடியாது. ஆனால் நான் விசுவாசித்ததினால் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசித்ததினால் இப்பொழுது நான் கெட்டு போகவில்லை. இனிமேலும் விசுவாசிப்பேன். எப்பொழுதும் விசுவாசிப்பேன். தொடர்ந்து விசுவாசிப்பேன். அவிசுவாசத்திற்கு இடமில்லை. பயத்திற்கு இடமில்லை. சோர்வுக்கு பயமில்லை. சோர்வை கண்டு பயப்பட மாட்டேன். அவிசுவாசத்தை கண்டு பயப்பட மாட்டேன். இருளின் ஆவிகளை கண்டு பயப்பட மாட்டேன். நான் எழும்பி பிரகாசிப்பேன். நான் தோற்று போவதில்லை. குடும்பம் அழிந்து போவதில்லை. கர்த்தர் எங்களுக்காக உண்டாக்கினதை எங்கள் கண்கள் காணும். எங்கள் காதுகள் கேட்கும். இருதயத்தில் அது தோன்றும். பரிசுத்த ஆவியினால் அது நடக்கும். நாளுக்கு நாள் பெருகுவோம். நாளுக்கு நாள் பலனடைவோம். எருசலேமின் வாழ்வை காண்போம். எங்களுக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காமல் போகும். எல்லா இருளின் வல்லமைகள் செயலிழக்கும். விசுவாசிக்கிறவர்களாகிய எங்களுக்கு நடக்கும் அற்புதங்கள் உண்டு. அவருடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவோம். அந்தகார வல்லமைகளை துரத்துவோம். பில்லிசுனி ஆவிகளை துரத்துவோம். வானமண்டல பொல்லாத ஆவிகளை துரத்துவோம். இருளின் சேனைகளை துரத்துவோம். அசுத்த ஆவிகளை துரத்துவோம். எல்லா பொல்லாத வானமண்டல ஆவிகளையும் பலத்த சேனைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஜெயிப்போம். பிசாசுகள் சரணடையும். அடங்கி போகும். இருளின் ஆவிகள் அடங்கும். எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுவின் நாமம் எங்களோடு இருப்பதினால் எல்லா அந்தகாரங்களும் செயலிழக்கும். வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழும் இருக்கிற எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் கூட இருப்பதினால்
நீர் கூட இருப்பதினால் எல்லா பிசாசின் வல்லமைகள் எல்லா பிசாசின் வல்லமைகளும் எங்களை விட்டு எங்களை விட்டு எங்கள் குடும்பத்தை விட்டு எங்கள் குடும்பத்தை அது விட்டு வெளியேறும். அது வெளியேறும். விடுதலையாகுவோம். விடுதலையாவோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். என்னில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற சாத்தானிலும் உலகத்தில் இருக்கிற சாத்தானிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். விசுவாசிக்கிறவர்களாகிய எங்களுக்கு விசுவாசிக்கிறவர்களாகிய எங்களுக்கு நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் அற்புதங்கள் பிசாசுகளை துரத்துவோம். பிசாசுகளை துரத்துவோம். நவமான பாஷைகளை பேசுவோம். நவமான பாஷைகளை பேசுவோம். ஆவியில் பேசுவோம். ஆவியில் பேசுவோம். ரகசியங்களை பெற்றுக்கொள்வோம். ரகசியங்களை பெற்றுக்கொள்வோம். பரிசுத்தாவினால் நடத்தப்படுவோம். பரிசுத்தாவினால் நடத்தப்படுவோம். ஆவியானுடைய சத்தத்தை கேட்போம். ஆவியானுடைய சத்தத்தை கேட்போம். பரிசுத்தாவின் மெல்லிய சத்தம் மெல்லிய சத்தம் எங்களுக்கு கேட்கப்படும். எங்களுக்கு கேட்கப்படும். சர்ப்பங்களை எடுப்போம். சர்ப்பங்களை எடுப்போம். சர்ப்ப வல்லமைகளை ஜெயிப்போம். சர்ப்ப வல்லமைகளை ஜெயிப்போம். வீட்டுக்குள் மறைந்திருக்கிற எல்லா இருளையும் நாங்கள் எடுப்போம். எல்லா மந்திர தந்திரங்களையும் நாங்கள் எடுத்து ஜெயிப்போம். எல்லா அந்தகார வல்லமைகளையும் நாங்கள் ஜெயிப்போம். சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது என்று சொன்ன வார்த்தையின்படியே மரண போராட்டங்கள் விஷம் நிறைந்த வியாதிகள் மரண வியாதிகள் எங்கள் குடும்பத்தில் இருக்குமானால் அதெல்லாம் செயலிழப்பதாக பட்டு போவதாக அத்திமரம் பட்டு போனது போல எல்லா சாப வியாதிகள் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் தொடர்ந்து வருகிற எல்லா பில்லிசூனிய வியாதிகள் செயலிழப்பதாக அந்தகார வியாதிகள் செயலிழப்பதாக சாவுக்கு ஏதுவான வியாதிகள் செயலிழப்பதாக கசப்பை கொண்டு வரும் வியாதிகள் கசப்புகளை கொண்டு வருகிற வியாதிகள் மரண கசப்புகளை கொண்டு வரும் வியாதிகள் சாத்தானின் வலிமைகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழப்பதாக விசுவாசிக்கிறவர்களாகிய எங்களுக்கு நடக்கும் அடையாளங்களில் ஒன்று வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்போம். அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதி உள்ளவர்கள் மேல விசுவாசத்தில் கர்த்தருடைய ஏவுதலினால் நாங்கள் கை வைத்தால் அது சுகம் உண்டாகும். எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் உள்ள வியாதிகள் விசுவாசிக்கிறவர்களாகிய எங்களை கண்டு எங்கள் ஜெபத்தை கண்டு ஓட போகிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். எங்கள் ஜெபம் வியாதிகளை மாற்றும். பிணியாளிகளை ரட்சிக்கும். விடுதலையை கொண்டு வரும். கட்டுகளை உடைக்கும். பாதாளத்தை அதிரப்பண்ணும். பாதாள வல்லமைகளை அழிக்கும். இருளின் வல்லமைகளை அழிக்கும். பில்லிசூனியங்களை அழிக்கும். பகாலின் பலிபீடங்களை அழிக்கும். இருளின் வல்லமைகளை ஜெயிப்போம். நாங்கள் எழும்பி பிரகாசிப்போம். தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறதை நாங்கள் அனுபவிப்போம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். அவருடைய பிள்ளைகளாக வாழுவோம். தேவனால் பிறந்தவர்களாகிய நாங்கள் பாவம் செய்வதில்லை. பாவ சோதனைகளை ஜெயிப்போம். இதுவரை இருந்த வாழ்க்கை அல்ல. இனிமேல் ஒரு புதிய வாழ்க்கை புதிய எதிர்காலம் கர்த்தர் தருகிறார். எருசலேமின் வாழ்வை நாங்கள் காண்போம். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நாங்கள் காண்போம். எங்கள் வாழ்க்கை பரிசுத்தாவின் சமாதானத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும். பரிசுத்தாவின் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும். என்னை சுற்றிலும் என் வீட்டை சுற்றிலும் பரிசுத்தாவின் சமாதானமும் பரிசுத்தாவின் அக்கினியும் இருக்கிறது. எங்க வீட்டை சுற்றிலும் குடும்பத்தை சுற்றிலும் ஊழியங்களை சுற்றிலும் பிசினஸை சுற்றிலும் தேவ அக்கினி இறங்குவதாக. தேவதூதர்கள் இறங்குவார்களாக. தேவ பிரசன்னம் இப்பொழுதே என்னை சுற்றிலும் என்
குடும்பத்தை சுற்றிலும் பெற்றோரை சுற்றிலும் பெற்றோரை சுற்றிலும் பிள்ளைகளை சுற்றிலும் பிள்ளைகளை சுற்றிலும் கணவர் மனைவியை சுற்றிலும் கணவர் மனைவியை சுற்றிலும் ஊழியங்களை சுற்றிலும் ஊழியங்களை சுற்றிலும் எல்லாவற்றை சுற்றிலும் எல்லாவற்றை சுற்றிலும் யோபுக்குள்ள எல்லாவற்றையும் யோபுக்குள்ள எல்லாவற்றையும் வேலி அடைத்தது போல தேவன் வேலி அடைத்தது போல இப்பொழுதே பாதுகாப்பு உண்டாவதாக. ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக. ஒவ்வொரு வேற சுற்றிலும் சுற்றிலும் கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய சமாதானம் சொல்லிக் கொண்ட என் மேலும், இதை சொல்லிக் கொண்டிருக்கிற என் மேலும், பிரைட் டைம் ஃபேமிலி மேல, பிரைட் டைம் ஃபேமிலி மேலயும், ஒவ்வொரு நண்பர்கள் மேல, ஒவ்வொரு நண்பர்கள் மேலயும், தேவஜனத்தின் மேல, ஒவ்வொரு தேவஜனத்தின் மேலயும் இப்பொழுதே சொல்லும் பொழுதே சொல்லும் பொழுதே ஒரு பாதுகாப்பு, ஒரு பாதுகாப்பு, சமாதானம், ஒரு சமாதானம், ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு வல்லமை, ஒரு வல்லமை இறங்குவதாக, விடுதலை உண்டாவதாக. இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. 100 விசுவாச அறிக்கையை நம்ம ஏறெடுத்திருக்கிறோம் தேவஜனங்களே. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya, thank you Jesus, we praise you Lord, wonderful master. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். 100 விசுவாச அறிக்கைகளை ஏறெடுக்க செய்த உங்க கிருபைக்கு நன்றி அப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துல விசுவாச அறிக்கைகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்னா ஒவ்வொரு தேவஜனங்களுக்கு நன்றி. காரியம் ஆண்டவரே மாறுதலாய் முடிகிறதுக்காக நன்றி. தேவச்சனங்களை ஆவியானவர் காட்டுகிறார். உங்களுக்குள்ள யுத்தத்தில் அவரே கிரியை செய்கிறார். God will fight for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறத நான் ஆவியில் பார்க்கிறேன். இது அப்படியே நடக்கும். உங்களை எதுக்கணும்னு நினைத்தவர்கள், உங்களை வீழ்த்தணும்னு நினைத்தவர்களுக்கு முன்னாடி உங்க தலையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் காண்பீர்கள். கர்த்தர் சில உபத்திரவத்தில் வைத்திருந்தார். நெடுநாள் காத்திருந்தீங்க. ஆவியில் பார்க்கிறேன் நிறைய விடுதலைகளை ஆவியானவர் செய்கிறார். யுத்தங்கள் ஜெயமாய் மாறுகிறது. உங்களை எதிர்த்து நின்ற சக்திகள் எல்லாம் அழியக்கூடிய நாட்கள்ல வந்து விட்டீங்க. விடுதலையின் நாட்கள்ல வந்து விட்டீங்க. கர்த்தர் அதனாலதான் இந்த நாட்கள்ல உங்களை விசுவாச அறிக்கை பண்ண வைத்துக் கொண்டிருக்கிறார். நன்றி அப்பா. ஒவ்வொரு ஜனங்களுக்கும் திறந்த வாசலை நீர் கொடுக்கிறதுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ ஜனங்களே, மீதி உள்ள 4 நாட்கள் இருக்கிறது. இணைந்து கொள்ளுங்க. இன்னும் விசுவாசத்தின் ஆழங்களுக்கு செல்ல போகிறோம். அந்தகாரங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல அபிஷேகம் நிறைந்த விசுவாச வார்த்தைகளை நம்ம கன்ஃபஸ் பண்ண போகிறோம். நம்ம வாழ்க்கையில் உள்ள சகல போட்டுகளையும் அது திறக்கும். ஒவ்வொரு 100 கன்ஃபஷனும் 100 திறந்த வாசலினுடைய சாவிக்கு ஒப்பனையாக இருக்கிறது. தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. தொடர்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். God bless you.